Hello friends, this is Ajit. Welcome to Crypto Knowledge Tamil. Crypto market இப்போ பயங்கர புல்லிஷாக வந்து இருந்துட்டு இருக்கு. பிட்காயின் பேக் above $1 lakh. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் எத்தேரியம் அண்ட் ஆல்ட் காயின்ஸ் இந்த பம்பில் லீட் எடுத்திருக்கு. எத்தேரியம் $2,600 வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. அண்ட் நிறைய ஆல்ட் காயின்ஸ் பயங்கரமான மேசிவ் பம்ப் அப்படிங்கிற லாஸ்ட் ஃபியூ டேஸில் வந்து கொடுத்துருக்கு. வித்தின் அ வீக் வித்தின் ஃபியூ டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், ப்ரைஸாக இருக்கட்டும், மேஜர் டேர்ன் அரவுண்ட் அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்கு. இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் அப்கமிங் டேஸில் நம்ம என்ன மேஜர் பிவோட் ரீஜன்ஸ் வந்து வாட்ச் பண்ணணும், பிட்காயின்காக இருக்கட்டும், எத்தேரியம், பிட்காயின் டாமினன்ஸு அண்ட் என்னெல்லாம் நியூஸ் ஈவெண்ட்ஸ் வந்து அப்கமிங் டேஸில் வந்து இருக்குது அப்படிங்கிற பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ மெயினாக இப்போ நீங்கள் எதாவது ஆல்ட் காயின் வாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா புல்பேக்கு வந்து வெயிட் பண்ணலாமா, என்னெல்லாம் ஆல்ட் காயின் இப்போ ரீசனபிளான ப்ரைஸில் இருக்குது, எதெல்லாம் நான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன், என்னோட ரேடாரில் இருக்குது, எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேஷனல். ஸோ ஸ்டே டில் தென், லெட்ஸ் கெட் இன் திஸ் வீடியோ. எப்பவும் போல் பிட்காயின், எத்தேரியம், பிட்காயின் டாமினன்ஸோட சார்ட்ல இருந்து வந்து ஆரம்பிப்போம். எத்தேரியம் லாஸ்ட் வித்தின் ஃபியூ டேஸ், கப்புள் ஆஃப் டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா $1,800 இப்போ $2,600 வரைக்கும் ப்ரைஸ் ரீச் ஆகிருக்குது. இந்த வீக்லி கேண்டில், இப்போ வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன், இந்த வீக்லி கேண்டில் இட் சேஸ் அ லாட். இதை தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோடவும் ஒரு பியூட்டிஃபுல்லான கேண்டில் எத்தேரியம் இப்போ வந்து பிரிண்ட் பண்ணியிருக்குது. இதுக்கப்புறம் இந்த அளவுக்கு ஒரு புல்லிஷான கேண்டிலுக்கு அப்புறம் ஆப்வியஸாக ப்ரைஸ் இன்னும் நல்லா அப்கமிங் டேஸ் மூவ் ஆகும் அப்படிங்கிறத என்னோட எக்ஸ்பெக்டேஷன். எப்படி மூவ் ஆகும் நான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். பிட்காயினில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். பிட்காயின் இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 104K 5K ஆல்மோஸ்ட் வரைக்கும் வந்து போயிருந்தது ப்ரைஸு. பிட்காயினோட ஆல்டிமை $109,000 வந்து இருந்துகிட்ருக்கு. சூன் அப்கமிங் டேஸ் இந்த இடத்துல மேபி கொஞ்சம் சைட்வேஸ் வந்து போகலாம். ஏன் கிரிப்டோ இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த அளவுக்கு ரேலி ஆகிருக்கு அப்படின்னு வந்து பார்க்கும்போது, இந்த மந்த் ஃபெட் வந்து ரேட் கட் பண்ணுவாங்கன்னு மார்க்கெட் மத்தியில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் ஃபோர்காஸ்ட் என்னவோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரேட் கட்டும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தது. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 4.75% இருந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு டிசம்பரில் 0.25 ரேட் கட் வந்து ஃபெட் வந்து பண்ணியிருந்தாங்க. ட்ரம்ப் வந்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மாதமாக, கடந்த 5-6 மாதமாக எந்த ரேட் கட்டுமே வந்து பண்ண கிடையாது. இந்த மாதம் மேபி வந்து ஃபெட் பண்ணாங்கன்னா மார்க்கெட் ரேலி ஆகும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட் மத்தியில் இருந்தது. பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் வந்து ஃபெட் பண்ண கிடையாது. என்னன்னா லிட்ரலாக இதுதான் எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட். நான் இதுதான் வந்து பற்றி பேசிட்டு வந்திருந்தேன். எல்லாமே நல்லா தான் வந்து இருக்குது. ஜஸ்ட் தட் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் எல்லாம் வந்து நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நம்ம எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணனால மார்க்கெட் பெரிய லெவலில் வந்து சஃபர் ஆகிட்டு வந்து இருந்தது. சரி, இப்போ நம்ம அப்படியே சைமல்டேனியஸாக பிட்காயின் டாமினன்ஸ் ஸ்டார்ட் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்கமிங் டேஸ் நான் எப்படி மற்றதெல்லாம் மூவ் ஆகும் அப்படிங்கிற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் சொல்கிறேன். மற்ற நியூஸ் ஈவெண்ட்ஸ் பற்றி வந்து பார்ப்போம் அண்ட் மெயினாக ஆல்ட் காயின்ஸ் பற்றி வந்து பார்ப்போம். பிட்காயின் டாமினன்ஸ் ரீசெண்டாக வந்து ஹை வந்து பார்த்தீங்கன்னா 65.5% வரைக்கும் வந்து போயிருந்தது. லாஸ்ட் ஒரு 3 டேஸாக ஒரு பயங்கரமான ஃபால் பிட்காயின் டாமினன்ஸில் 62.5% வரைக்குமே பிட்காயின் டாமினன்ஸ் வந்து விழுந்திருந்தது. இப்போ நான் வீக்லி டைம் ஃப்ரேமில் வைக்கிறேன். பிட்காயின் டாமினன்ஸ் ஆல்மோஸ்ட் இந்த செப்டம்பர் 2022 நம்மளுக்கு பாட்டம் அவுட் ஆனது. நவம்பர் 2022 ரேலி ஆனது. அப்படியே ஒரு ஸ்லோப் மாதிரி ஃபுல்லாக ஏறிட்டே தான் போயிட்டு வந்திருக்கு. உங்களால் வந்து பார்க்க முடியும். போன சைக்கிள்லையாவது அங்கே எங்கேன்னு கொஞ்சம் நம்மளுக்கு ரிலீஃப் ரேலி, ஒரு அங்கங்கன்னு ஒரு சின்ன மினி ஆல்ட் சீசன் மாதிரிலாம் வந்து பார்க்க முடிஞ்சது. பட் இந்த வாட்டி ரொம்ப மர்சிலெஸ்ஸாக, ரொம்ப மோசமாக தான் பிட்காயின் டாமினன்ஸோட ஸ்பைக் ஆனது வந்து இருந்தது. அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்லோப் மாதிரி தான், எந்த இடத்துலையும் பெருசாக ரிலீஃப் இல்லை. நவம்பர் மாதம் அந்த யூஎஸ் எலெக்ஷனால் கொஞ்சம் இதுவான மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு அடியாக மறுபடியும் அந்த ஸ்லோப் வந்து கண்டினியூ ஆச்சு. இந்த இடத்துல இதுதான் ரீசெண்டாக இப்போ கொலாப்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அவ்வளோதான் பிட்காயின் டாமினன்ஸோட ஃபைனல் ஹை வந்துருச்சா, இல்லை இன்னுமே கூட வந்து பம்ப் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் கீழே வருமா அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல பேரிஷ் சைனு. லாஸ்ட் ஒரு 2 to 3 டேஸாக இந்த அளவுக்கு ஹெவியாக ஃபால் ஆகுது. அண்ட் ஆல்சோ இங்கே நம்மளால் வந்து பார்க்க முடியும் கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்லோப் மாதிரி, ஒரு ரைசிங் வெஜ் மாதிரி வந்து போயிட்டே வந்துருக்குது. ஏதோ ஒரு இடத்துல ஒரு டேர்ன் அரவுண்ட் நடந்து அக்ரெசிவாக ஃபால் ஆகும் தான் இந்த பர்டிகுலர் பேட்டர்ன் பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜி. இந்த இடத்துல நம்மளால் வந்து பார்க்க முடியும். டெய்லி டைம் ஃப்ரேம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே பிரேக் அவுட் மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே அழகாக கீழே வந்து இப்போ பிரேக் டவுன் வந்து ஆகிட்டு வந்துருக்குது. ஆக்சுவலாக என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன வந்து இருந்ததுன்னா, இந்த 66% கிட்ட ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிட்காயின் டாமினன்ஸ் வந்து இருக்குது. மேபி இந்த இடத்துல கொஞ்சம் பேரிஷாக வந்து ஸ்ட்ரக்சர் மாதிரி கீழே வரும் அப்படின்னு. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் மார்க்கெட் வந்து டாப் அவுட் ஆகிறது, பாட்டம் அவுட் ஆகுறதுனா மேஜரான ஜோன்ஸை தாண்டி ஒரு ரேண்டமான நம்பர்ஸில் தான் வந்து ஆகும். எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் டாமினன்ஸோட ஃபைனல் டாப்பாக வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. மேபி ஏதாவது வார் சுச்சுவேஷன் ஆர் ஏதாவது மோசமான விஷயம் எக்ஸ்கலேட் ஆச்சுன்னா ஒரு ஸ்பைக் மாதிரி வர வாய்ப்பு வந்திருக்கு. பட்
90% எனக்கு தெரிஞ்சு இதுதான் டாப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் வந்து நம்புகிறேன். இதுக்கு எப்போ கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னா, இன்னும் பிட்காயின் டாமினன்ஸ்க்கு கொஞ்சம் கீழே வந்தோ, ஒரு 62% வரைக்கும் வந்தோ, இல்லை 61% கீழே, அதாவது இந்த மேஜரான இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்துருக்குது, கொஞ்சம் டர்ன் அரவுண்ட் ஆகிட்டு லைக் சம்திங் லைக் திஸ், மேபி இந்த இடத்துலையோ இல்லைனா கொஞ்சம் ஒரு மறுபடியும் ஒரு லோயர் ஹை வந்து போட்டுட்டு அதை கட் டவுன் பண்ணி கீழே வந்ததுன்னா ஒரு கம்ப்ளீட்டாக இதுதான் பிட்காயின் டாமினன்ஸோட இந்த சைக்கிளுக்கான டாப் அப்படிங்கிற நம்ம கன்ஃபார்மே பண்ணிடலாம். இந்த பிட்காயின் டாமினன்ஸ் ஒன்ஸ் வந்து பேரிஷாக வந்து மாறி விழ தொடங்குச்சுன்னா அக்ரெசிவாக வந்து ஃபாலோ ஆகும். ஸோ குட் டேஸ் ஆர் ஹெட், நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான். இப்போது அது வந்து நல்லாவே நம்மளுக்கு ஒரு எத்தேரியமோட பர்ஃபார்மன்ஸோட கன்ஃபர்மேஷனாக கிடச்சிருக்கு. பிடிசியுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டான ஒரு டர்ன் அரவுண்ட், ஒரு நல்ல வீக்லி கேண்டில், பாட்டமில் நம்ம இந்த மாதிரி ஒரு வீக்லி கேண்டில் தான் வந்து பார்க்க விரும்பணும். அதுதான் இப்போ வந்து நடந்துட்டு வந்திருக்குது. சரி, இப்போ நம்ம பிட்காயின் அப்கமிங் டேஸில் எப்படி மூவ் ஆகும், எத்தேரியம் எப்படி மூவ் ஆகும், பிட்காயின் நம்ம இந்த டெத் கிராஸ் பற்றி வந்து பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அது எப்படி இருக்குன்னு இந்த சார்ட் பார்ப்போம். பிட்காயினோட டெத் கிராஸ் சார்ட்டு ஆல்மோஸ்ட் அகைன் கோல்டன் கிராஸ் வர மாதிரி இருக்குது. பட் கொஞ்சம் ஒரு ஹால்டேஷன், கொஞ்சம் ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் பிட்காயினில் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். இதை இந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து வர இருக்குது. இன்ஃப்ளேஷன் மேபி இந்த வாட்டி எக்ஸ்பெக்டட் 2.4% வந்து இருக்குதா. லாஸ்ட் மந்த் ஒரு நல்ல ட்ராப் இன்ஃப்ளேஷனில் இருந்தது. இந்த வாட்டி மேபி எக்ஸ்பெக்டட் விட அதிகமாக வந்ததுன்னா ஒரு மார்க்கெட்டில் ஒரு புல் பேக்குக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ இதுதான் மெயினாக இந்த இடத்துல நம்ம பிட்காயின் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு இந்த வீக்லி கேண்டலில் 100K மேலே ஃபார் ஷுர் க்ளோஸ் வந்து இருக்க போகுது. அகெயின் வந்து ஒரு 98K அதெல்லாம் வந்து ரீடெஸ்ட் பண்ண வந்து வாய்ப்பு இருக்குது. எத்தேரியமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $2,200 ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம இப்போவே ஆல்ட் காயின்ஸ் வந்து வாங்கலாமா, வெயிட் பண்ணலாமா அப்படின்னா, இன்னொரு ஒரு விஷயம், பிட்காயினுக்கு வந்து நம்ம இந்த டெத் கிராஸ் கோல்டன் கிராஸ் வந்து பார்த்தோம். எத்தேரியமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேசிவான ஒரு ஃபால் வந்து பார்த்தோம். டெத் கிராஸ்க்கு அப்புறம் எத்தேரியம் ஹியூஜான ஹிட் வந்து வாங்கியிருந்தது. எத்தேரியம் ஒன்ஸ் இந்த கோல்டன் கிராஸ்லாம் எத்தேரியமில் நடந்துன்னு வச்சுக்கோங்களேன், பியூர் மேஜிக் டேஸ். அதுக்கப்புறம் சூன் நம்ம பெரிய ரேலிலாம் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு நிறைய கொஞ்சம் டைம் இருக்குது. அதனால தான் இது வந்து ஒரு வாஸ்டான ஒரு புல்ரன்னாக வந்து இருக்கும். நான் வந்து எப்போவுமே சொல்லிட்டு இருந்தேன், இந்த புல்ரனில் எத்தேரியம் வந்து $10,000 $12,000 $15,000 போகுமா அப்படின்னா மேபி. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நியூ ஆல் டைம் கண்டிப்பாக வந்து இருக்குது. ஒரு $7,000 $8,000 வெரி மச் பாசிபிள். ஒரு $5,000 இன்னெவிட்டபிள் தான் நான் வந்து நம்புகிறேன் எத்தேரியமுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம மெயினாக வந்து பார்க்க வேண்டியது டாலர் இண்டெக்ஸ். அப்புறம் என்னென்ன ஆல்ட் காயின்ஸ்லாம் நான் இப்போ வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் நல்லா இருக்குன்னு வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி, திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பின்ஜெக்ஸ். பின்ஜெக்ஸ் வந்து பினான்ஸு, பைபிட்டு, பிஜெட் மாதிரி இதுவுமே ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சு, ஒரு டாப் மோஸ்ட் எக்ஸ்சேஞ்சு பேஸ்ட் ஆன் வால்யூம் அண்ட் இதோட யூசர் பேஸ்மே ரொம்ப வந்து அதிகம். அண்ட் பின்ஜெக்ஸில் என்ன மாதிரி அட்வான்டேஜஸ் வந்து இருக்குன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சு அண்ட் இவங்க அன்லிமிட்டெட் விட்ராயல் அண்ட் டெபாசிட் பேஸ்ட் ஆன் ஸ்டேஜ் 1 KYCலேயே வந்து கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்டகரி வகையாக அதிகமான கேட்டகரிஸ் வந்து இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கேமிஃபை, லேயர் 1, சோல் எக்கோசிஸ்டம், ட்ரம்ப் காயின்ஸ் அப்படின்னு. இந்த கேட்டகரிஸ் மூலமா எந்த கேட்டகரி ரொம்ப ஹாட்டாக இருக்குது, அதில் எது நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் ஆல்சோ வைட் ரேஞ்ச் ஆஃப் காயின்ஸ், நிறைய புதுசாக வரக்கூடிய காயின்ஸாக இருக்கட்டும், மீம்ஸாக இருக்கட்டும், ரொம்ப சீக்கிரமாகவே இதில் வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல உங்களால் வந்து பார்க்க முடியும் ஏகப்பட்ட நியூலி லிஸ்டட் ஆல் காயின்ஸ் வந்து உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். அண்ட் மெயினாக ஒன் ஆஃப் த வெரி ஃபர்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் டு பிரிங் ஸ்பாட் காப்பி ட்ரேடிங். பினான்ஸில் நான் ஸ்பாட் காப்பி ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் சுச்சுவேஷனால் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். அகெயின் நான் பினான்ஸ்லையும் பின்ஜெக்ஸ்லையும் இந்த ஸ்பாட் காப்பி ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்திருக்கேன். நீங்கள் நம்ம சேனல்லையும் என்னையும் சப்போர்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட பின்ஜெக்ஸோட அஃபிலியேட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சூன் எனஃப் பின்ஜெக்ஸ் அண்ட் பினான்ஸ்க்கான இந்த காப்பி ட்ரேடிங்கான ஒரு குரூப் செப்பரேட்டாக டெலிகிராமில் ஓப்பன் பண்ணி த்ரூ அவுட் இந்த ஆல்ட் சீசன் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக கேப்சுலேட் பண்ணலாம். ஓகே, இப்போது டாலர் இண்டெக்ஸ்க்கு வந்து வருவோம். பேக் டு டாலர் இண்டெக்ஸ். டாலர் இண்டெக்ஸ் இந்த மேஜரான இந்த நெக்லைன் வந்து பிரேக் பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு வந்துருக்குது. சம்வேர் அரௌண்ட் இந்த இடத்துல ஒரு லோயர் ஹை கிரியேட் பண்ணிவிட்டு அகெயின் கீழே வரும் அப்படிங்கிறது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனு. இப்போ எதாவது ஆல்ட் காயின் வாங்கலாம்னா எதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி இப்போ பார்ப்போம். பீம் இந்த இடத்துல பார்க்க ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. பீமில் ரொம்ப பெரிய அக்ரெசிவ் ஃபால் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம். பட் ஆஃப்டர் அந்த ஃபாலுக்கு அப்புறம் ஒரு நல்ல கன்சால்டேஷன் மார்ச்
மார்ச் மாதத்தில் வந்து இருந்து இப்போ சூன் எனஃப் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி தான் வந்துருக்குது. ஒன் ஆஃப் த ப்ளூ சிப் கேமிஃபை ப்ராடக்ட்ஸு. இது எல்லாமே என்னோட பர்சனல் ஒப்பீனியன் பேஸ்ட் ஆன் சார்ட்டு. ஏன்னா ஏகப்பட்ட ஆல்ட் காயின்ஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க தான் போகிறோம். ஜஸ்ட் எதெல்லாம் ப்ரைஸ் வைஸ் ஓகேவா இருக்குன்னு வந்து நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். எதுவுமே ஸ்பான்சர்லாம் இல்லை, இருந்தால் நான் டிஸ்க்ளோஸ் பண்ணிடுவேன். அண்ட் இந்த இடத்துல டே டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். ஒன்ஸ் இந்த நெக்லைன் வந்து பிரேக் பண்ணிருச்சுன்னா இதை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பம்ப் அப்படிங்கிறது பீமில் பார்ப்போம் அப்படிங்கிறத என்னோட எக்ஸ்பெக்டேஷனு. ஏன்னா கேமிஃபை எல்லாமே பெரிய அளவில் டம்பாக இருக்குது. அட் த சேம் டைம் பினான்ஸில் இப்போது நீங்கள் லாஸ்ட் ஃபியூ டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது 50% 100% அப்படின்னு 2x அந்த மாதிரிலாம் வந்து பம்ப் ஆகிட்டே வந்துருக்குது. ஸோ அதனால் பீமும் ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணி வந்துட்டு மேலே வரும்போது ஒரு பெரிய பம்ப் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் கேமிஃபை ப்ராடக்ட்ஸும் கொஞ்சம் இந்த மாதிரி ரிவைவ் ஆகுது. ஐஎம்எக்ஸ் லாஸ்ட் 7 டேஸில் 30% அண்ட் ஸ்டார் அட்லஸ்லாம் கூட இன்றைக்கி தான் வந்து மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்குது. அண்ட் ரிகார்டிங் த சிகேடி பிக்ஸ், என்னதான் மார்க்கெட் இப்போ பம்ப் ஆனாலும் நிறைய ஆல்ட் காயின்ஸ் நம்மளுக்கு பிரேக் ஈவனில் கூட வந்து இருக்காது. சிலது ஒரு 30% 50% பம்ப் ஆனால் தான் பிரேக் ஈவனே வந்து ஆகும். ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட் இட். ஏன்னா எத்தேரியமே இன்னும் பிரேக் ஈவன் ஆகிருக்காது. அந்த கேஸில் வந்து பார்க்கும்போது இன்னுமே $2,500 இருக்கு இல்லையா. அபோவ் 3,000 வந்தால் தான் எத்தேரியமே ஓரளவுக்கு எத்தேரியம் பையர்ஸ் அக்டோபர் நவம்பரில் வாங்கினவங்களுக்கு பிரேக் ஈவன் வந்து வரும். பட் இந்த அளவுக்கு ஒரு புல்லிஷான கேண்டலுக்கு அப்புறம் சூன் எனஃப் நம்ம ப்ராஃபிட்ஸ்லேயே வந்துருவோம் அப்படிங்கிறதா என்னோட எக்ஸ்பெக்டேஷனு. இந்த சிகேடி பிக்ஸ் பற்றி ஒரு தனி அப்டேட் வீடியோ வந்து பண்ணுறேன். பட் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா தான் வந்துருக்குது. ஒரு சிலது நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கும், ஒரு சிலது பிரேக் ஈவன், ஒரு சிலது ரொம்ப டீப் லாஸஸில் வந்து இருக்கும். சரி, பீம்க்கு அடுத்து ஆப்வியஸாக கன்சிலா இப்போ ரீசெண்டாக வந்து பினான்ஸில் வந்த ப்ராடக்ட்டு எஃப்டிவி அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கலாம். பட் அன்லாக் ரொம்ப குறைவாக இருக்குது. ஒரு வருஷத்துக்கு பெருசாக அன்லாக்கே வந்து இல்லை. இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். மார்க்கெட் டிப் ஆகும் போது அரௌண்ட் 5 சென்ட்ஸ்லாம் வந்து கிடச்சிருந்தா தாராளமாக வாங்குங்க. இதை நான் சிகேடி பிக்ஸ்லையுமே கன்சிலா வந்து ஆட் பண்ணுறேன் இன்றைக்கி. ஆஃப்டர் செவரல் மந்த்ஸ் கன்சிலா தான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டு சிகேடி பிக்ஸில் ஆட் பண்ணுறது. அண்ட் மற்றதெல்லாம் எது நல்லா இருக்குன்னு வந்து பார்க்கும்போது நிறைய புல்ரன்னாக வந்து இருந்துகிட்டு இருக்கக்கூடிய பேட்டு, ஏவிஏ இது எல்லாமே கூட இன்னுமே வந்து நல்லா தான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸ்டில் இது எல்லாமே நீங்கள் வந்து அக்யூமுலேட் பண்ணலாம். அண்ட் டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் கேப்பு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் கேப் ஒரு ஃபாலிங் வெஜ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகி பெருசாக நல்ல பம்ப் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்குது. அண்ட் பெருசாக ஆல்ட் காயின்ஸு இந்த டோட்டல் இந்த எக்ஸ்க்ளூடிங் டாப் 10 காயின்ஸு வந்து பார்க்கும்போது இதுதான் 272 பில்லியன் அப்படிங்கிறது தான் மற்ற ஆல்ட் காயின்ஸோட மார்க்கெட் கேப்பு. இப்போ கொஞ்சம் தான் பம்ப் கொடுத்துருக்கு. ஸோ இனிமேல் தான் வந்து இருக்குது. என்னடா இன்னும் பம்ப் ஆகலையே, உங்களுக்கு எதாவது பம்ப் ஆகலைன்னா பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா பம்பே இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எத்தேரியம் பம்பாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் வந்து பேக் டு நார்மல் அப்படிங்கிறது சூன் என்ன வரும். அதுக்கப்புறமா நிறைய அதுக்கப்புறமா தான் எல்லா ஆல்ட் காயின்ஸும் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து பம்ப் ஆகும். இந்த சார்ட்டோட டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஆல்ரெடி இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் எண்ட். தேங்க்யூ. அண்ட் நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. பை பை.